பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஏனோக் என்றால் என்ன அர்த்தம், ஏனோக்கை குறித்து பல 3 செய்தியில் கிட்டத்தட்ட 4 செய்தியிலையும் சொல்லிட்டேன். இப்போ ஏனோக் என்றால் அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லணும். அவனுடைய பேருக்கு, ஏன்னா முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆபிரகாம் என்றால் விசுவாசிகளின் தகப்பன். இஸ்ரவேல் என்றால் ஐயா அதுக்கு பேர் அர்த்தம் இருக்குது. யாக்கோபு என்றால் அதுக்கு அர்த்தம் இருக்குது, எத்தன். அதனால தான் ஆண்டவர் தேடி போராடின யாக்கோவை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டார். எனக்கு கண்பாருடைய நம்முடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாராம். இந்த நாளிலும் அந்த ஏனோக்கு என்ற பேருக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. யோசேப் என்றால் கனி தரும் செடி என்ற அர்த்தம். அதாவது யாக்கோபு பெற்ற பிள்ளைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யூதா என்றால் துதி. இசக்கார் என்றால் பலத்த பொதிகளின் மத்தியில், 2 பொதிகளின் மத்தியில் படுத்து கிடக்கிற கழுதை என்று. எனக்கு கண்வாள் இப்படி ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. சிம்சோன் என்றால் இரட்சகன், சூரியன் என்று பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால் ஏனோக்கிட்ட நம்ம அந்த பேர்லேருந்து கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஏனோக் என்றால் கற்றுக்கொண்டவன் என்ற அர்த்தம். உடைய வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்புவீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆக ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. ஆக வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். யாரு? ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் சாந்தம். நாம பாடுறோம்ல, சாந்த ஸ்வரூபனே, சத்திய வாசனே, சாந்த ஸ்வரூபனே, சத்திய வாசனே, வந்த வாயனே, வந்தனை கௌனேயனே, வந்த வாயனே, வந்தனை கௌனேயனே,
தஞ்சமே தந்தையே தந்துனை அழைக்கிறார். தஞ்சமே தந்தையே தந்துனை அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர். ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர். ஆவலாய் அழைக்கிறார் இதோ. சாந்த சொரூபன் எனக்கு அன்பார்களே அழகா சொல்றாரு. என்ன திரும்ப வாசிங்க மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அது என்ன மனத்தாழ்மை? எபிரேயர் 2:8 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். எனக்கு அன்பானுடைய அவர் கீழ்ப்படிந்தவராய் மிக தன்னைத்தாமே கடைசி மட்டும் தாழ்த்தினார். இங்க அநேக நேரங்கள்ல மனத்தாழ்மை சாந்த நமக்குள்ள வந்துருச்சா? ஆண்டவர்கிட்ட எத்தனையோ நம்ம இன்னைக்கு கேட்குறோம், அவர் கேட்கலாம் கொடுக்குறார், எத்தனையோ நன்மை செய்கிறார். ஆனால் சாந்தம் மனத்தாழ்மை இன்னைக்கு வந்துருச்சுன்னா தான் எழுப்புதல் தேசத்தில் வந்துடுமோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள், அதான பிரச்சனை. ஒரே ஒருத்தர் தான் பெரியவர். யாரு? இயேசு ஒருத்தர் தான் பெரியவர். எனக்குள்ளே மிகவும் பெரியவர். ஆமா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர்லாங்க பெரியவர். நாம் இன்னைக்கு வயசுல சொன்ன கொஞ்சம் பேர் தான் பெரியவரை பார்த்து அப்படிங்கிறோம். அவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை உடையவராய் இருந்து தம்மை தாமே வெறுத்த அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானாரே. அந்த சாந்தம் மனத்தாழ்மை வாசிக்க இப்போ முழுசா 11:29 மத்தேயுல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமா, முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நுகத்தை முறிக்க வந்தார். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுக்களை அறுத்து விட்டேன், இனியும் நீ அடிமை ஆவதில்லை. பாடுறோம்ல. எனக்கு அன்பார்களே, அவர் இந்த உலகத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்ததுனால தான் பிலாத்து கூட சொன்னான், என்னையா அவரு நீர் எதுவுமே சொல்றது இல்லையா? என்ன உமக்கு விடிக்கிற வைக்கும், உண்மை இப்படி அறைய ஒப்பு கொடுக்குறக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொன்னார், நீர் என்னையா அதிகாரம்? பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்காட்டா உம்மால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. எனக்கு அன்பார்களே, அடித்த போதும் அவரை காரி உமிழ்ந்த போதும் ஒரு வார்த்தை பேசலை. அந்த மனத்தாழ்மையாக தான் ஜெபம் பண்ணாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியலையேன்னு லூக்கா 23:34 நான் வருஷந்தோறும் தியானிக்கிறோமே. அவர் சாந்த சொரூபியாய் வாழ்ந்தார். நாம் அவர்கிட்ட கற்றுக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர்கள் வந்திருக்கோம், நமக்குள்ள சாந்தம் வந்துருச்சா? கோபம் போயிருச்சா? கசப்பு போயிருச்சா? துர்ச்சைகை போயிருச்சா? முதல்ல கற்றுக்கொள்ளணும். எதையோ இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகிட்ட கேட்ட கண்ணுங்க, அடேப்பா எனக்கு லேப்டாப்பில் தெரியும், அது தெரியும், இது தெரியும், செல்ஃபோனில் அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் தாழ்மையெல்லாம் என்ன தெரியுமா? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எவன் தாழ்த்தப்படுகிறானோ அவர் தான் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனுஷன் தாழ்மைப்படும் போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவர்லாம் நம்மளை உயர்த்துவார். எனக்கு அன்பான தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதம் 136:23 வாசிக்கிறோம். தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும், நுகத்தை ஐயா நம்ம சுமக்க கற்றுக்கொள்ளணும். அழகா சொல்றாரு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏனோக்கு என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொண்டது என்ன? அழகா சொல்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னத்தை கற்றுக்கொள்ளணும்? இன்னொரு காரியத்தையும் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 10-11 கூட சேர்த்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10-11 இப்படி வாசிக்கிறோம். 9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ. முதல்ல ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் யாரு? இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகள் மீட்கத்தான் பிறந்தார். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் 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 அன்பரின் ஜெனிப்பு அதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம். இந்த லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? இந்த பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அவர் எதுக்காக பிறக்கணும்? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தது எதுக்காக? இங்க அழகா 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அழகா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆண்டவர்கிட்ட பார்க்குறீங்கல்ல, அவர் எல்லாத்துக்கும் கால் கழுவினார். நம்மளால முடியுதா? கண்டு கேட்டு கற்று இருக்கிறோம். அன்னைக்கு கடைசி பந்தியில் எல்லாருக்கும் முன்னாடி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒவ்வொருத்தருடைய காலை என்ன செய்தார்? கழுவினார். இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியுதா? என கண்பானுடைய கண்டும் கேட்டும் இருக்கிறதையே நீங்கள் என்ன செய்யுங்கள்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டல. இன்னும் என்ன சொல்றாரு வாசிங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மோட இருக்குன்னா அவர் செஞ்ச பாதையில, அவர் நடந்த பாதையில நம்ம இன்னைக்கு பாரும்ல, என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. நிறைய பேசணும், ஆனால் நேரம் பத்தாது, 6 செய்தி பத்தாது. என கண்பார்களே, நீங்கள் கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அது மட்டுமல்ல, 11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தால். முதல்ல இதை கற்றுக்கொண்டிருக்கோமா? கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இதை பிரசங்கம் பண்ணணுங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு எப்பவும் போல ஐயோ தகப்பன தாயை விட்டு புருஷனிடத்தில் இசைந்திருக்கணும். ஆனா இதை கற்றுக் கொடுக்க மறந்துருக்கோமே. எந்த நிலையில் இருந்தாலும் முதல்ல சந்தோஷமா இருக்க பழகுமா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு போற இடத்துல தாழ்மை இருக்கணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும். இன்னைக்கு இருந்திருக்கா? இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கையில் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் எதெல்லாமோ கற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்கிறோம். பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும். பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த கல்வியெல்லாம் அழகா சொன்னார் அண்ணன் எசேக்கியா பிரான்சிஸ். எஞ்ஞான் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறது. என் மீது நியாயம் அழுக்காத கல்லை என்று உணர்ந்தே என் இயேசுவே. என் மீது நியாயம் அழுக்காத கல்லை என்று உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும்
அனுதினமும் உமக்குள்ள வளர்றதுக்கு நாம கற்றுக்கொண்டிருக்குமா? லூக்கா 2:52 படி இயேசுவானவர் தேவ கிருபையினாலும் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளர்ந்து பெருகினார். நம்ம எதுல வளர்ந்து பெருகி இருக்கோம்? எனக்கு அன்பானவர்களே, கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு எதெல்லாமோ கற்றுக் கொடுக்குறோம். ஃபோன் வாங்கி கொடுத்து அங்கே என்ன நடந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? ஏன்னா புருஷனோட வாழும்போது கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு. இதில் நீ எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு கல்யாணத்தில் யாரும் இதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்களே. தேவன் ஆதியில் மண்ணை எடுத்து உண்டாக்குறார், பொண்ணை கூட்டு வந்தார், உடனே இது என் எலும்பு மாம்சம் எல்லாம் சரிதான். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது எது? வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அங்கே பிலிப்பியர் 11 பாருங்க, அவர் அழகா சொல்றார், என் குறைச்சலினால் நான் இதை சொல்லவில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்தா புருஷன்ட்ட சந்தோஷமா இருக்க முடியுது. ஏன்னா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்தா சந்தோஷம், இல்லைன்னா அவன் வந்துட்டான் ஒன்றும் இல்லாமல். அது இல்லைங்க, இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு வரைக்கும் அவங்க பலமாக இருக்காங்க. கற்றுக்கொள்ளணும். எந்த நிலையில் இருந்தாலும் ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தாழ்ந்திருக்கவும் தெரியணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து உட்கார்ந்தாலும் இவங்க எடுத்து ஒரு சேரை போட்டு உட்காரல. அந்த காலத்து பெண்கள்கிட்ட எப்படின்னா தாழ்மை இருந்துச்சு. உடனே இதை அடிமைத்தனம்ன்றுவாங்க. தப்பு. தாழ்மைங்கிறத அப்படி கீழே உட்கார்றது, மேலே உட்கார மாட்டாங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியணும், அதே சமயத்துல வாழ்ந்திருக்கவும் தெரியணும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும். பட்டினியா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு இருக்காது, வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களையும் பார்த்துருக்கிறேன். கடைசியில் இத்தனோடு சோறு இருக்கும், அந்த குழம்பு செடியில் ஓட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கோமா? இந்த வேதம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. நாம் கற்றுக்கொண்டதில்ல. புருஷன் வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது பெரிய காரியம் இல்லை. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் போய் சமையல் பண்ணணுமா? ஜொமேட்டோ, அதென்ன ஸ்விக்கியா, என்னென்னமோ வச்சுருக்கேன். இதில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதில்லை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பேர் சொல்லக்கூடாது, ஒரு டாக்டர் வீட்டுக்கு. அவங்க நல்ல டாக்டரு, பெரிய அளவில் இருக்கிறவங்க. போயிருக்கும்போது அந்த அம்மா போய் காப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கிட்ட என்ன டாக்டர் நீங்கள் காப்பி போடுறீங்க? பிறகு யார் போடுவா? நாட்டுக்கு ராணியாக இருந்தாலும் வீட்டுக்கு மனைவி, அதை மறந்துடக்கூடாது. எனக்கு கண்பானுள்ளே அவங்க காப்பியை போட்டு கொண்டு வந்து சீனி பத்துமான்னு பாருங்கள், நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், இருந்தாலும் பாருங்கள், இல்லாட்டி போட்டு கலெக்டர். இவ்வளவுக்கு சாராத ஆள் இல்லை, நல்ல பெரிய டாக்டர். நான் பேர் சொன்னால் உங்களுக்கு நாகர்கோவில் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய டாக்டர். ஆனால் அவங்க உட்காந்து காய் போடுவாங்க. இன்னைக்கு நமக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்று இருக்கிறோமா? ஆனால் பழமொழி சொல்லுவோம், களவும் கற்று வர. திருடுற கூட கற்றுட்டு அப்புறம் மறக்கணும், அது எப்படி முடியும்? எனக்கு அன்பானவர்களே, வாழ்ந்திருக்க தெரியணுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்ந்திருக்கணும். ஏன் நகோமி ரூத்து வந்த இடம் அப்பத்தின் வீடு தான். ஆனால் அவள் என்ன கற்றுக்கொண்டா? உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுறியோ அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே தவிர உன்னை என்னை பிரிக்கவே முடியாதுன்னு இருந்தாலே. எனக்கு கண்பார்களை நான் வாழ்ந்திருக்க தெரிந்திருக்கிறதா? தாழ்ந்திருக்க தெரிந்திருக்கிறதா? எந்த நிலையில் இருந்தாலும் ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் திருப்தி அடையவும் போதிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகும்போது எதையோ சொல்கிறீங்களே. போகிற இடத்துல ஒரு பாட்டு வேற போட்டுறீங்க, புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்கிறேங்கிறீங்க.
அரச வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை கொள்ளக்கூடாது, நல்ல காரியம். மாமியாரை மாமனாரை மதிக்கணும், கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அந்த வேதத்தில் அதை விட முக்கியமானது, ஒரு வீட்டில் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும், சில நேரம் நிறையா வரும், சில நேரம் கொஞ்சமாக வரும், சில நேரம் வருமானமே இல்லாமல் கூட இருக்கும். ஏன்னா யானைக்கு அடிசருக்குன்னு பழமொழி உண்டு. எவ்வளோ பெரிய மனுஷன் யோபு, அவனுக்கு ஒரே நாளில் எல்லாம் போகலையா? தாவீது பெரிய ஆள், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் இழந்து இவன் மேலே கல்லறிய பார்க்கலையா? கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளணுங்க. நாம் எதையோ கற்றுக்கொள்கிறோம், என்னென்னமோலாம் தெரியும் சொல்கிறோம். எனக்கு அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியட்டும். ஆனால் தெரிய வேண்டியதை தெரிஞ்சிருக்கா? அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? கடைசியாக என் சகோதரரே, 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மிக எழுதுகிறாரு. கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் வேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தினுடையாய் மோசைக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற கண்மலை தண்ணீரை குடித்தார்கள், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. என அறிய வேண்டியது அறியலை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஏனோக்கு என்றால் கற்றுக்கொண்டுகிறவன். மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும், எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும், திருப்தியடைய கற்றுக்கொள்ளணும், குறை வரும்போது நிறை வரும்போதும் பழக கற்றுக்கொள்ளணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் பார்ப்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, எங்கள் சபை 2 கண்ணும் பார்வையில்லாத மக்கள் சபை. எப்போமாவது டைம் கிடைச்சா வந்து பாருங்க, வந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஏவனா தாங்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. ஏன்னா நான் சொல்கிறதுக்காக செஞ்ச எத்தனை நாள் செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை ஏவினார்னா காலம் முழுக்க தாங்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறதுக்காக இல்லை, தேவன் ஏவினார். எப்படி பிரதர் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம்? இந்த பார்வையற்ற மக்களை வாரம் வேன் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வரமே, ஒருவேளை 16,000 ரூபா மாதத்துக்கு ஆகுது. பிரதர் நானே ஒரு வேனை வாங்கி கொடுத்துலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பெற்ற நல்ல துணிமணிகள் கூட இல்லை. அதுக்காக உடனே பழசை கலெக்ட் பண்ணி பை நிறையா கொண்டு வராதிங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தா எப்படி புதுசாக கொடுக்குறீங்க, அதை மாதிரி இந்த பார்வையற்றவங்களுக்கு புதுசாக எடுத்து கொடுங்க. அவங்க அப்பா அம்மா கூட எடுத்து கொடுக்காத உங்களை காலமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கட்டுமான பணி இப்போ இருக்கிற இடம் போதாமல் இன்னொரு அறை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதற்கென்று சிலரை கர்த்தர் எழுப்பி தர செய்வீங்க. பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளின் கல்விக்காக, மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டேன்னு அந்த ஃபியூனரல் காரியத்துக்காக இதெல்லாம் செய்யலாம். இருந்தால் எப்படி நான் உங்களை தொடர்புள்ள தூரத்தில் இருக்கீங்களே, இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நாங்கள் வருமான வரிக்கு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்டு. நீங்கள் அனுப்புகிறதுக்கு ரசீது வைப்பதற்கு வழி உண்டு என்ற கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே ஏனோக்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள, விசுவாசத்தினாலே ஏனோக்கு சாட்சி பெற்றவன் என்றும், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் என்றும், எடுத்துக்கொள்ளும் முன்னமே தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான் என்றும், அவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தே சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் குறைவில்லாத நிறைவை தந்து ஆசீர்வதிங்க. இம்மட்டு உதவி செய்த எபினேசர்
இனியும் உதவி செய்யுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.